எவ்ரிவன், நான் சிவகாமி. வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். ஒரு டம்ளர் இந்த மாதிரி சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு, பச்சரிசி எடுத்துகிட்டு கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இதை முதல்ல நம்ம இப்போ வேக போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அரிசி முதல் வேகட்டும். இங்கிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், கிஸ்மிஸ். இது வந்துட்டு பாசிப்பயிறு இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி பாசிப்பயிறு எடுத்துகிட்டு அதையும் வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு பவுடர் பால். இதே மாதிரி கரண்டியில் ஒரு 2 கரண்டி பவுடர் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் நெய்யில் இப்போ வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சோறு நல்லா அந்த மாதிரி கொலைய வேக வச்சுக்கோங்க. இதில் இப்போ சீனி சேர்த்துக்கலாம். இது 3/4 கப் கருப்பு சீனி, ஒரு 1/4 கப் மாதிரி தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சீனி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கருப்பு சீனியில் நான் கொஞ்சம் கூல மிளகாவும் சேர்த்துருந்தேன், அதனால் இதில் கலர் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த பாலும் கொஞ்சம் கரைச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்குங்க. ஃப்ரெஷ் மில்க் கூட எடுத்துக்கலாம். நெய் சூடாக்கியிருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம். வேக வச்சுருந்த இந்த பாசிப்பருப்பும் இதிலே சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பை நீங்கள் அரிசியோடு கூட போட்டு வேக வச்சுக்கலாம் தான். எடுத்து அப்படியே சோறில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, சுக்கு ரெண்டுமே பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது நெய், வருஷ பருப்புக்கு நீங்களும் இதே மாதிரி பொங்கல் செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.